எல்லோருக்கும் வணக்கம். படுகாயம் அடைந்த பங்குச் சந்தை சோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிஃப்டி 200 பாயிண்ட் மைனஸில் இருக்குது நண்பர்களே. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்னுடைய ரிசல்ட் அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால 3% இறக்கி விட்டுருக்காங்க. இதுவே இன்ஃபோசிஸ்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா அதெல்லாம் 10%, 5% வால்டிலிட்டி காட்டக்கூடிய பங்கு இன்ஃபோசிஸ். ஆனால் நல்ல வேலை டிசிஎஸ் ரிசல்ட்டு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் 3% இறக்கி விட்டுருக்காங்க. இன்னைக்கு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த டாடா எல்க்ஸி தான். மன்னிச்சிருங்க ஐயா, தொடர்ந்து நாங்கள் கும்பா பாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த டாடா எல்க்ஸி சமீபத்தில் இது செஞ்ச வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறங்கு முகம் தொடர்ந்து ஆல்மோஸ்ட் 50% இறங்கிய பிறகு ஒரு 40% பக்கம் ஏறிச்சு. ஆனால் இது வரைக்கும் சமீபத்தில் மேல் நோக்கி ஏறின பங்குகளில் முதல்ல என்ன இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பது இருக்கும். ஆனால் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இல்லாமல் தொடர்ந்து கீழ் நோக்கி இறங்கிய பங்குகளுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னா இந்த டாடா எல்க்ஸி அப்படின்ற பங்கு தான் சொல்ல முடியும். 1% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்கு என்ன ஒரு சோகமான சாதனை செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் 2024 பார்த்தீங்கன்னா 229 கோடி என்பது லாபம், அதுக்கப்புறம் 199 கோடி, அதுக்கப்புறம் 172 கோடின்னு இப்போ இன்னைக்கு 144 கோடின்னு இந்த குவார்ட்டருடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்பவுமே மனசு கஷ்டமாக இருக்குது. 4 குவார்ட்டர்களாக அந்த கம்பெனினால பெருசாக மேல் நோக்கி எந்திரிச்சு வர முடியல. சேல்ஸை ஒரு மாதிரி நிலையாக நிறுத்தி வச்சிருந்தாலும் டாடா குரூப்பில் ஏதோ ஒரு மேஜிக் மிஸ்ஸிங். இப்போ கூட சமீபத்தில் பல பங்குகள் கீழே இறங்கிட்டு மேலே ஏறி வந்துட்டான். ஆனால் டாடா குரூப்பில் பல பங்குகள் தன்னுடைய உச்சியை திரும்பி பிடிக்கவே முடியல. டாடா மோட்டர் ஆகட்டும், டிசிஎஸ் ஆகட்டும், டாடா எல்க்ஸி ஆகட்டும், எத்தனையோ டாடா குரூப் பங்குகளில் ஏதோ ஒரு மேஜிக் என்பது மிஸ்ஸிங் ஆகிவிட்டது. இனி டாடா குரூப்பை எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு மார்க்கெட்டில் மிக முக்கியமான ஒரு பங்காக இந்த டாடா எல்க்ஸி அப்படின்றது வந்திருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் தொடர்ந்து ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பது இல்லாமல் கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுனால. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்லேயே வாவ் வாட் அ மேன் அப்படின்னு 2 கைகளையும் தட்டி ஆரவாரப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. எத்தனையோ எஃப்எம்சிஜி கம்பெனிகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, கவலைப்படாதீங்க. இந்த ஐடிசி வரமாட்டேங்கிறான், விபிஎல் வரமாட்டேங்கிறான், நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு ஒரே ஒருத்தன் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற ஒரு பங்கு. அந்த பங்கு சமீபத்தினுடைய லோலிருந்து ஆல்மோஸ்ட் 10%க்கு மேலே ஏறி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற பங்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி தான் பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பப்போ இந்த எஃப்எம்சிஜி பங்குகள் கீழே போய் விழுந்ததுக்கப்புறம் மேலே வரட்டுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, எஃப்எம்சிஜி பங்குகளில் பிபிஎல் நீட்டிப்படுத்திட்டான், ஐடிசி இல்லை. கடைசியில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நான் கொடுக்குறேங்க உங்களுக்கு லட்டு, நல்லா சாப்பிடுங்க 2 லட்டு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு முறை 11% கீழேருந்து லாபம் பண்ணி கொடுத்தா இப்போ மறுபடியும் 4-5 நாட்கள்லேயே ஒரு 11% பார்த்துருக்கான். இந்த மற்ற பங்குகள்லாம் தயவுசெய்து பார்க்கணும். இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பார்த்துக்கிட்டு இனிமேலாக திருந்தி நீங்கள் கொடுக்கறதே 5%, 10% தான், அதையும் கொடுக்காம கீழே இருக்கீங்களேயா அப்படின்ற மாதிரி. நீ மட்டும் ஒரு 1000 ரூபாய்க்கு கம்மியான இருந்த பங்காக உன்னைய நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. நீ 2500 ரூபா பங்காக எங்களை விட ரொம்ப ரிச்சு கேளாக போயிட்டியே அப்படின்ற மாதிரி இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பங்கு 2500 ரூபா பங்கு. இதெல்லாம் ஏதோ ஒரு 500 ரூபா 1000 ரூபா பங்காக இருந்தால் கூட பல பேர் மற்ற பங்குகளை மற்ற எஃப்எம்சிஜி ஏடுகளுக்கு இவனை எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லாமல் போச்சு போங்க. செய்யறதையும் செஞ்சுட்டு முழிக்கிறத பாரு அப்படின்னு நம்ம ஒரு ஷேரை பற்றி திட்டணும் ஸ்டாக் மார்க்கெட்லன்னா அதுக்கு இந்த ஆர்இசி லிமிடெட் தான் கரெக்டாக இருப்பான். இந்த ஷேர் ப்ரைஸ் சமீபத்தினுடைய வளர்ச்சியில் பங்கெடுத்துக்கவே இல்லை. நீட்டி அதாவது ஒரு மாதிரி சம்மணங்கால் போட்டுக்கு பெரிய மலை மேலே ஏறி போய் ஒரு சம்மணங்கால் போட்டுக்கு வந்தது போல் ஒரு தியான நிலையில் கடந்த 3 மாதமாக இருக்குது. இது எப்போ தியானத்தை கலைச்சிட்டு எந்திரிச்சு வரும்னு தெரில. ஆக மொத்தம் மார்க்கெட் உச்சத்திலிருந்து இறங்குகிறது. இந்த சமயத்திலும் கொஞ்சம் கூட சந்தோஷத்தை கொடுக்காத ஒரு ஷேராக இந்த ஆர்இசி லிமிடெட் அப்படின்ற ஷேர் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்குது. ஒருவேளை இப்படி இருக்குமோ, மார்க்கெட் சந்தோஷம் பண்ணும்பொழுது நாங்களும் சந்தோஷம் கொடுத்தா அப்புறம் எங்களுக்கும் மார்க்கெட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றதுனால தான் நாங்கள் சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்ற மாதிரி இது ஒரு வியாக்கியானம் பேசுதா என்னன்றது தெரில இந்த ஆர்இசி. எது எப்படியோ மிக முக்கியமான 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதில் இந்த ஆர்இசி லிமிடெட் என்பது ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு தகவலை விட்டுட்டோம். இந்த ஜேபி பவர் கடந்த 5 நாட்களில் எத்தனை % ஏறிச்சு?
ஏன்னா மார்க்கெட்டே ரொம்ப சுமாராக இருக்குது கடந்த 5 நாட்களில். ஸோ அந்த 5 நாட்களில் ஏதாவது ஏறிய பங்குகள் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எடுத்து பார்க்கல இந்த ஜேபி பவர் என்பது 20% ஏறி தகவலில் வந்திருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டே இறங்கி இருக்கிற மார்க்கெட். இந்த இறங்கி இருக்கிற மார்க்கெட்டில் இறங்கின பங்குகளை தான் முதல்ல பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எது ஃபேமஸான பங்குகள் பெருசாக இறங்கியிருக்குன்னா அதிர்ச்சிகரமாக இந்த ஏம்பரில் காலையில் ப்ளஸில் தான் ஆரம்பித்தான். அப்புறம் என்ன மனசில் நினச்சான்னு தெரியல 5%ங்க 5% கும்பா. அதே மாதிரி இந்த IREDA இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்ற கம்பெனி அவனும் அவன் காலையிலிருந்தே சந்தோஷத்தை கொடுக்கல. இன்னொருத்தனாவது காலையில் நிறைய பேர்த்துக்கு எக்ஸிட்டுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அப்புறம் கீழே இறங்கின மைனஸில் போயிருக்கான். IREDA அப்படி கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக எல்லாரும் மனசு நொந்து போயிருங்க அப்படின்னு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேமே அது கேப் டவுன்லேயே போய் இப்போ 5% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த IREDA ஒரு மிக முக்கியமான தகவல், இந்த பங்கு சமீபத்தில் ரிசல்ட் என்பது கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாபம் என்பது பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களால ப்ராஃபிட் ஏர்னிங் மார்ஜின் என்பது அதிகமாக வைக்க முடியல. இந்த முறை 16% என்பது தான் குறைச்சி வச்சிருக்காங்க. அதாவது ஃபைனான்சிங் மார்ஜினில் பார்க்கும்போது ரொம்ப குறைவாக காட்டிக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இல்லாத அளவில் இப்போ 427 கோடி எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் தற்போதைக்கு இந்த பங்கு 5% இறங்கியிருக்கு. நிறைய பேர் இந்த இன்னைக்கு ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு பெருசாக இன்னைக்கு குத்தி விட்டுருவாங்களோன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் என்ன காரணத்தினால வெறும் 5% இறங்கி இந்த IREDA ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஆல்ரெடி 52 வீக் லோவில் இருந்த பங்கு 52 வீக் ஹை இது வருமா ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா இப்போதைக்கு ஒரு மனுஷனுடைய லாஜிக் படி, சாதாரண ஒரு மனுஷனுடைய லாஜிக் படி இவன் எங்கெங்கே நீ இந்த 52 வீக் ஹை வர போகிறான் அப்படின்ற மாதிரி மனசை ஒரு நோகடிச்ச கிளியாக இந்த IREDA அப்படின்றது இருக்கு. வெளியிருந்து பார்க்கறதுக்கு ஒருத்தனை பார்த்தா மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டு ஏதோ சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் வாழ்க்கையை உள்ளே போய் ரொம்ப டீப்பாக பார்த்தோம்னாக்கி ஏதோ மென்டல் மாதிரி எந்தையாவது ஒன்று பேசிக்கிட்டு அவன் பாட்டுக்கு பாவப்பட்ட ஜென்மம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்படி தான் இந்த NTPC Green ஒரு பங்கு IPOவாக வந்த பொழுது அந்த பங்கை வச்சிருக்கிறவங்கெல்லாம் பயங்கரமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வெளியிருந்து பார்க்கறதுக்கு தோணும். அது மாதிரி இவன் 100 ரூபாய் டு 155 ரூபா வரைக்கும் போன பங்கு மறுபடியும் 80 ருபீஸில் போய் விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் வெகு காலம் கழித்து மறுபடியும் இப்போ 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி ஒரு பெரிய கிரீன் கேண்டில் அப்படின்றது போட்டு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ தற்போதைய நிலைமையில் இந்த NTPC Green அப்படின்ற பங்கு ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ எல்லாருமே என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த NTPC Green அப்படின்ற பங்கு மறுபடியும் இன்னொரு முறை ஒரு 80 ரூபாய்க்கோ அல்லது ஒரு 60 ரூபாய்க்கோ போய் கீழே விழுகாதா, இன்னொரு ரவுண்டு கிடைக்காதா, எதுக்கு இப்போ அவசரமாக மேலே போகிற அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த NTPC Green என்ன பண்ணுறதுன்றது தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்லேயே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளென்மார்க் ஷேர் வச்சுருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரே நாளில் அது 14% என்பது ஏறி இருக்கு. இதெல்லாம் ஆப்ஷனில் யாராவது கால் ஆப்ஷன் இது தெரியாதனமாக வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய வருமானம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரியும் புரியாமல் இருக்குது. இப்படி திடீர்னு 14% மேல் நோக்கி ஏறினதுக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு லைசன்சிங் டீல் என்பது தான் காரணமாக இருக்குது. உண்மையிலேயே இது யாருனாலையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் மேபி இந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இப்படியெல்லாம் ஏதாவது தகவல் இருக்குமா இல்லையா அப்படின்றது வேறு விஷயம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான தகவல். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு நாள் சந்தோஷத்தை பார்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி இப்போ தான் இது மே ஜூன் மாதத்தில் 1200 ரூபாயில் இருந்த பங்கு அங்கிருந்து பழைய ஹை வந்தால் கூட போதுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பழைய ஹை கொஞ்சம் கூட கீழே வரல, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்காக அங்கிருந்து அப்படியே நான் ஸ்டாப்பாக மேலே போயிட்டான். ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி ஆயிடுச்சு. நண்பர்களே, இதுக்கு முன்னாடி மார்க்கெட் திடீர்னு கிராஷ் ஆக ஆரம்பிச்சது. அப்போ பல பங்குகள் 10% இறங்குச்சு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சானு தெரியல, அப்படியே யூடர்ன் போட்டு மறுபடியும் 10%க்கு மேலே ஏறிடுச்சு. இதுதான் கடந்த முறை இறக்கம் மார்க்கெட் இறங்கும் போது நடந்த நிகழ்வு. இப்போ மறுபடியும் 25,500க்கு கீழே இது போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நிஃப்டி இன்னும் 25,000 என்பதை உடைக்கல. இப்படி உடைக்காம ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் இப்போ மேலேருந்து கீழே விழுகக்கூடிய பங்குகள் மறுபடியும் 10%ல திரும்ப போகிறானா அல்லது 20%ல திரும்ப போகிறானான்னு தெரியல.
போன தடவையே யாருமே சம்பாதிக்க முடியாமல் போயிடுச்சு. 10% இறங்கி 10% ஏறினதுனால மிக முக்கியமான சப்போர்ட் லெவல்லாம் நிறைய பங்குகள் வந்து விழுகல, சம்பந்தமே இல்லாமல் பாதியில் நிறைய பங்குகள் திரும்பிடுச்சு. அப்போ இந்த முறை இறங்குற மாதிரி இருந்தால் ஒரு 20% இறங்குனா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முறை பல பங்குகள் 20%ஆக கீழே இறங்கணும் அப்படின்னு வேண்டிக்க வேண்டியதான் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டுகள் வரக்கூடிய இந்த நேரத்தில். நண்பர்களே, இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா அப்படின்னு ஒரு பங்கு அது வந்து இப்போ ஒரு மாதத்தினுடைய லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பங்கு வந்து 0.62% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்காக இருந்தாலும் போன குவார்ட்டர்லியில் 215 கோடி லாபம்னு காமிச்சிருக்காங்க. இந்த முறை அதை ஒட்டியே ஏதாவது ஒரு லாபம் காமிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குமேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா அது 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்காக இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா இருக்கு. ஏதாவது பெருசாக லாபம் காமிச்சு ஏதாவது மேலே வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இப்போ பல பங்குகள் வந்து மார்க்கெட் கீழே போனாலும் ஆப்போசிட்டில் மேல் நோக்கி இன்னைக்கு ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய சில பங்குகள் பற்றி பார்க்குறோம். அதில் இந்த நெட்வெப் அப்படின்ற பங்கு கீழிருந்து மேலே ஏறி கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த பங்கு 1200லிருந்து 2000 வரைக்கும் ஒரு ரெக்கவரியான பங்கு. இன்னுமே தன்னுடைய பழைய ஹை 3080 இருக்கு. அதே மாதிரி கீழே லோ வந்து 1000 இருக்கு. ஸோ இந்த பங்கு ஒரு வருடம் அல்லது 2 வருடத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்னு காமிச்சிருக்கு. ஸோ இந்த சமயத்தில் ஏற்கனவே இந்த பங்குல இருக்கிறவங்க எப்படி ஏதாவது ஒரு 3000 வந்துருமோ, ஏன்னா மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டியான பங்கா இருக்கு. அடுத்த 6 மாதத்துலேயோ அடுத்த ஒரு வருஷத்துலேயோ 3000 வந்துருமோ அப்படின்னு ஒரு குரூப் பார்த்துட்டு இருக்கு. இன்னொரு குரூப் வந்து அடடா இது நல்ல வாலட்டிலிட்டியான பங்கு, வரக்கூடிய ரிசல்ட்டில் ஏதாவது ஒரு 1000 பக்கத்தில் கீழே வந்து விழுந்ததுன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டில் எது நடக்க போகுது அடுத்தடுத்த 2-3 மாதங்களுக்குள்ள அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது போன்ற பங்குகளை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக 1000 அல்லது கீழே 500 நிறைய இடத்துல ஜிடிடி ஆர்டர்ன்றது போட்டு வைப்பாங்க. ஏன்னா அவன் ஏதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் பீரியடில் அல்லது ஏதாவது ஒரு 1 வீக்கில் ஏதாவது 1 or 2 டைம்ஸ் அப்படின்ற மாதிரி சரசரன் கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் அந்த லோவே வரலின்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி எப்போ ஒரு மார்ச் மாதத்தில் எப்போ திடீர்னு 1200 காமிச்சவன் தான், அதை ஒரே ஒரு நாள் காமிச்சவன் தான், அப்புறம் அடுத்த நாளே கொஞ்சம் மேல் நோக்கி ஏறிட்டான், அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறிட்டான். ஸோ மிக பெரும் வாலட்டிலிட்டி உள்ள பங்குகள் 50%, 60% ஸ்டாக் மார்க்கெட்னாவே நிறைய பேர் ரிஸ்க் எடுக்கிறாங்க. அப்போ அந்த ரிஸ்க்கு தகுந்த ரிவார்டு வேணுமில்ல. ரிஸ்க் எடுக்கிறது மட்டும் 50%, அப்போ லாபம் 5% பண்ணால் அது எங்காவது உருப்படுமா? அப்போ இது மாதிரி மிகப்பெரிய வாலட்டிலிட்டி காட்டக்கூடிய பங்குகள் 50%, 25% மேலே கீழே ஏறி இறங்கக்கூடிய பங்குகள் எப்படா அந்த ஒரே ஒரு டைம் கீழே விழுவா அதை போய் கவ்வணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதே அந்த 5%, 10%க்குள்ள மூவ் ஆகக்கூடிய சில பங்குகளும் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த என்எம்டிசி அப்படின்ற பங்கு சமீபத்தில் அவன் என்ன பண்ணிட்டான்? பெருசாக ஒன்றும் பண்ணல. 60 ரூபா ரேஞ்சிலிருந்து 69 ரூபா போக வேண்டியது, அப்புறம் மறுபடியும் விழுக வேண்டியது, இப்படின்னு சின்ன சின்ன லெவலில் ஆடக்கூடிய பங்குகள் இருக்குது. ஆனால் அந்த நெட்வெப் போன்ற பங்குகள்லாம் இதே டியூரேஷனில் 50% ஏறதோ 50% இறங்கக்கூடிய வேலைகளோ பார்த்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த என்எம்டிசி அப்படின்ற பங்கு தன்னுடைய சமீபத்தினுடைய ஹை 76 ரூபாய் திரும்பி வந்து தொடுமா? தற்போதைக்கு அதனுடைய 1 month லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, சமீபத்தில் பெரிய மூவ்மெண்ட் காட்டிய பங்குகள்லாம் இந்த ஹெச்எஃப்சிஎல் அப்படின்ற பங்கு ஒன்று. ஆனால் இந்த பங்கு திடீர்னு ரொம்பவுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி -83 கோடின்னு ரிசல்ட் காமிச்சிட்டான். இதனால் பல பேர் பாவம் பயந்து போயிட்டாங்க. என்ன காரணம்னா இந்த பங்குகள்லாம் இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 50 ரூபா ரேஞ்சிலிருந்து 200 ரூபா வரைக்கும் போனவன் மறுபடியும் இவனை 81 ரூபாய்க்கே கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் என்பது மிகவும் முக்கியமான ரிசல்ட்டாக, அட ப்ளஸ் நீ 100 கோடி கொடுக்காட்டி பரவாயில்ல, ஒரு 50 கோடியாவது ப்ளஸில் கொடு அப்படின்னு இந்த ஹெச்எஃப்சிஎல் அப்படின்ற பங்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பங்கும் 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல பையன்தான், ஆனால் இவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சிறிய அளவிலேயே இந்த என்ஹெச்பிசி அப்படின்ற பங்கு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. நல்ல வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் ரொம்ப சிறிய அளவு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இறங்குவதும் ஏறுவதுமாக ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கு. இனி அடுத்தது எப்படா இந்த பங்கு கீழே மறுபடியும் 80 ரூபா வரும்னு நிறைய பேர் பார்த்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பங்குமே கீழே இறங்கினதை பார்த்து நிறைய ட்ரேடர்களுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் அது பத்தாது,
இன்னும் இதுக்கு முன்னாடி நீ எந்த லெவலுக்கு கீழே போய் விழுந்தியோ அதே லெவலுக்கு வா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அது வேற எதுவும் இல்லை, இந்த NBCC இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு. அந்த பங்கு இப்போ பார்க்கறதுக்கு பரவாயில்லையே, இதுக்கு முன்னாடி இருந்த லோ லெவலில் வந்து விழுந்திருக்க, ஏற்கனவே அதே லெவல்லேருந்து போயிருக்க அப்படின்னு சில பேர் ஆசைப்பட்டாலுமே அந்த ட்ரேடர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் பத்தாது, இன்னுமே கீழே இறங்கி இதுக்கு முன்னாடி ஒரு 80 ரூபா ரேஞ்சு 90 ரூபா ரேஞ்சு போயிருக்க பார்த்தியா, அந்த இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி சில பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பெருசாக இறங்கினதுக்கப்புறம் பெருசாக கிடைக்கும் இல்லையா, அதுக்காக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் மார்க்கெட் லேசாக இறங்குது. இதுக்கு முன்னாடி 10% இறங்கி 10% ஏறி பல பேர்த்தினுடைய ஆசையில் மண்ணள்ளி போட்ட மாதிரி இந்த முறை நடக்கக்கூடாது. பெருசாக ஒரு 20%ஓ 30%ஓ இறங்கினா தான், என்றைக்குமே இதை மனசில் எழுதி வச்சுங்க நண்பர்களே, பெருசாக கீழே டெக்னிக்கலாக விழுந்தா தான் மறுபடி பெருசாக சம்பாதிக்க முடியும். சும்மா 5% 10% கீழே விழுந்துச்சுனாக்க பெருசாக லாபம் இல்லை அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய எண்ணம். நன்றி, வணக்கம்.